முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீ நினைக்கும் நபரிடமிருந்து உனக்கு அழைப்பு மணி வரப்போகின்றது தங்கமே. நீ உடனே அங்கு செல்ல இப்பொழுது தயாராக இரு. பின்னர் நீதான் வருத்தப்படுவாய். உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடத்த நேரம் வந்து விட்டது. உன் அப்பன் முருகன் உனக்கு என்ன செய்தான் என்று கேட்போருக்கு நீ பதில் கூறும் காலமும் வந்து விட்டது தங்கமே. அற்புதங்களுக்கு உன்னை தயார்படுத்தி விட்டேன். இனி வாழ்க்கையில் நடக்கும் அற்புதங்கள் நீ நினைத்து பார்க்காத அளவில் இருக்கப் போகின்றது. இன்றே ஒரு தொலைபேசி அழைப்பை நீ தவற விடாதே. உனக்கு அந்த அழைப்பு உன்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான அழைப்பாக இருக்கப் போகின்றது. அந்த அழைப்பு நீ நினைக்கும் உன் உயிரான உறவிடமிருந்து வரப்போகின்றது. அதில் அந்த அழைப்பு வந்தவுடன் உன் உயிரான துணை உன்னை பார்க்க வேண்டும் என்று கூறப்போகின்றார் தங்கமே. நீ உடனே அங்கு செல்ல தயாராக இரு. எப்பொழுதும் உனக்கு காவலாக வேலும் மயிலும் நான் துணை இருக்கின்றேன். பிறகு எதற்கு நீ கலங்குகின்றாய்? உன்னோடு உன் முருகனப்பா நான் வந்து அனைத்தையும் வழிநடத்தி தருகின்றேன். இத்தனை நாட்களாக என்னவரிடமிருந்து ஒரு அழைப்பு வராதா என்று ஏங்கி காத்து கிடந்தாய். இப்பொழுது அழைப்பு வந்துவிட்டது. உனக்கு யார் கெடுதல் செய்ய நினைத்தாலும் அந்த கெடுதல்களையே உனக்கு நன்மையாக முடிவதற்கு நான் அருள் செய்வேன். உன் கவலை இதுதானே? காலம் ஒரு நாள் உன்னை உயர்த்தும் தங்கமே. அதுவரை உனக்கு எது வந்தாலும் உன்னை விட்டு சென்றாலும் உன்னுடனே நான் இருப்பேன் என்று உணர்ந்தால் மட்டும் போதும். உனக்கு எதிராய் நடப்பது எல்லாம் நல்லதில் போய் முடியும். பயம் வேண்டாம் உனக்கு. உனக்கு எப்பொழுதும் ஏன் இந்த கலக்கம்? உன்னிடம் பலமுறை கூறிவிட்டேன், இப்படி வருந்தாதே என்று. தேவை இல்லாமல் உன்னை நீயே வருத்தி கொள்ளாதே தங்கமே. நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்து கொண்டு இருக்கிறாய் என்பதை நான் அறிவேன். அதனால்தான் உன்னை எனது கரம் கொண்டு இறுக பிடித்து காப்பாற்றி கொண்டு இருக்கின்றேன். இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும். நீ நினைக்கும் நபரிடமிருந்து அழைப்பு மணி வரும். சந்தோஷத்தை வரவேற்க சந்தோஷமாக காத்து கொண்டு இரு. யாம் இருக்க பயமேன். ஓம் முருகா.